இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று நாம் 32 பதுமைகளில் 5வது பதுமையாகிய மந்திர மனோன்மணி பதுமை கூறக்கூடிய குணபதி, தனபதி, பேசாமடந்தை என்ற கதையை நம்ம பார்க்க இருக்கிறோம். போஜராஜன் என்ன பண்ணுறாரு, காலை பொழுதாச்சு, இந்த சிம்மாசனத்தில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏற்கனவே 4 பதுமைகள், 4 படியில் உள்ள பதுமைகளும் கதை சொல்லி முடிச்சிடுச்சு இல்லையா? ஸோ 4 படியையும் தாண்டி 5வது படியில் கால் எடுத்து வைக்கிறாரு. வழக்கம் போல் என்ன பண்ணுது, 5வது படிக்குரிய மந்திர மனோன்மணி பதுமை, அந்த பதுமை என்ன செய்யுது, கை கொட்டி சிரிக்குது. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நம்மளை என்ன தான் சொல்ல வருதுன்னு பார்க்கலான்ட்டு உன்னுடைய உடனே அந்த மந்திர மனோன்மணி பதுமை சொல்லுது, நீங்கள் எங்களுடைய ராஜாவான விக்ரமாதித்த ராஜாவுடைய திறமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் இந்த 5வது படியில் கால் வைத்து தாராளமாக ஏறலாம் அப்படின்னோடனே, சரி நான் அந்த விக்ரமாதித்த ராஜா சொன்ன அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த 4 பதுமைகளும் சொன்னிச்சு, நீயும் சொல்லு, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி உட்காந்துக்கிறாரு. அந்த கதை சொல்ல ஆரம்பிக்குது. எப்படின்னா, இந்த வழக்கம் போல நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் ஆரம்பிக்குது. பட்டியும் நம்ம விக்ரமாதித்த ராஜாவும் எல்லா வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நேராக போய் காளி கோவிலில் போய் காளிக்கிட்ட வேண்டிக்கிட்டு காட்டுக்கு கிளம்புறாங்க. காடு மேடு அங்கே எங்கேயும் சுற்றுறாங்க. சுற்றி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ இந்த ரோட்டில் போகும்போது மைல்கல், ஏதாவது இந்த ஊர் இத்தனை தூரம், சென்னை இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, மைல்கல் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு மைல்கல் தென்பட்டது. அதில் 2 பக்கமும் ஒவ்வொன்றும் எழுதிட்டு இருந்தது. என்ன எதுன்னா, இந்த மைல்கல்லேருந்து வடக்கு பக்கம் போனீங்கன்னா அழகாபுரி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா குணபதி, தனபதி அப்படின்னு 2 பெண்கள் இருக்காங்க. அந்த 2 பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளணும்னா அந்த பெண்களுக்கு 1000 பொற்காசுகள் நீங்கள் தரணும். அந்த 2 பெண்களுமே ராஜாவுக்கு ஈக்குவலான சம அந்தஸ்து உடையவங்க அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீமாபுரின்னு ஒரு ஊர், அது தெற்கு பக்கம், அந்த இன்னொரு கல்லினுடைய 2வது சைடு அந்த பக்கமாக இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் தெற்கு பக்கமாக போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கோட்டை இருக்கும். அது பார்த்திங்கன்னா 7 மதில்கள் இருக்கும், 7 சுவர்கள், கோட்டை சுவரே 7 இது இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா ஒரு பேசாமடந்தை அப்படின்னு ஒரு பெண் இருப்பா. ரொம்ப அழகாக இருப்பா. அவளை நீங்கள் பேச வச்சிட்டிங்கன்னா அவளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் வந்திருந்தீங்கன்னா 2 பேருமே ஒரே பாதையில் போகக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கும். சரின்னு உடனே இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டு பட்டிகிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பட்டி சொல்கிறாரு, ராஜா நான் என்ன பண்ணுறேன், நான் வீமாபுரிக்கு போய் அந்த பேசாமடந்தையை பற்றி அவளுடைய பர்டிகுலர்ஸ்லாம் நான் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே அழகாபுரிக்கு போய் இவங்க 2 பேரும் என்னன்றதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 6 மாதம் ஓடணும்ல அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த அழகாபுரி பக்கமாக வடக்கு பக்கமாக போய் அழகாபுரிக்கு போகிறாரு. போனவர் அந்த அழகாபுரியோடைய அந்த எல்லை வந்தோடனே ஒரு கிழ வடிவத்தில் மாறிக்கிறாரு. தன்னுடைய அனைத்து பொருட்கள், வாள் எல்லாமே, அந்த உடையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வேதாளத்திட்ட கொடுத்துட்றாரு. வேதாளமும் கூடவே தான் போகும். வேதாளத்திட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளுக்குள்ளே போகிறாரு. போனோடனே நேராக அந்த தனபதி வீட்டுக்கு போகிறாரு. தனபதி வீட்டுக்கு போனோடனே அந்த வாசல் காவலாளி இருப்பான்ல, அவன்கிட்ட நான் தனபதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போய் அவன் சொல்கிறான். அப்போ அந்த தனபதி சொல்கிறா, பணம் 1000 பொற்காசுகள் கொண்டு வந்திருந்தா உள்ளே விடு, அதே சமயம் வயதானவர்களாக இருந்தாங்கன்னா சாப்பாடு போட்டு அனுப்பு, கோவில் மாடாக இருந்ததுன்னா தண்ணி வச்சு அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். வாசலில் இவன் சொல்லிடுறான், ஐயா உள்ளே விட மாட்டாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்கான்னு கேட்குறாங்க. காசு இல்லை, அப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டுறாங்க. இவர் சரி நேராக குணபதி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு குணபதி வீட்டுக்கு போகிறார். குணபதி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குணமுடையவர். அவள்கிட்ட காசு இல்லாட்டியும் நல்ல குணமுடையவர். அவள்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறார், அம்மா என்கிட்ட காசு கிடையாது, ஆனால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னோன்னா அவள் ரொம்ப அந்த பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவர். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற உடம்பு இருமல் நோய் இருக்குது, அந்த இருமல் நோயை தீர்த்து வைக்கணும், எனக்கு வேலைக்கு சாப்பாடு போடணும், அப்படின்னா உன்னை நான் என்னை நீ திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு இவர் கண்டிஷன் போடுறாரு. உடனே அந்த பெண் என்ன பண்ணுறா, பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப உங்களை மாதிரி ஒரு பெரியவருக்கு நான் சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டிய அனைத்தையுமே அந்த லேடி செய்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, இந்த
இவ வந்து ஒரு நாள் அரசவை கூடுது. அரசவை கூடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குணபதியும் தனபதியும் அரசனுக்கு ஈக்குவலாக 2 பக்கமும் உட்காரக்கூடிய சம அந்தஸ்து உடையவங்க. இப்போ இந்த தனபதி கிண்டலாக என்ன சொல்கிறா குணபதியை பார்த்து, ஒரு கிழவன் அவனை வந்து ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனை கூப்பிட்டு வந்து உன்னுடைய வீட்டில் உட்கார வச்சிருக்க. அப்படிப்பட்டவ எனக்கு ஈக்குவலாக நீ உட்காருவதற்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு சண்டை வந்துடுது 2 பேருக்கும். சண்டை போடும்போது எல்லாரும் சமாதானம் பண்ணுறாங்க. அரசன் அப்புறம் அமைச்சர்கள் எல்லாரும் இவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த தனபதி வந்து இவளை பழி வாங்கணுன்னே என்ன சொல்கிறான்னா, ராஜா நான் மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் சண்டை போட்டுட்டேன், அதுக்கு வந்து நஷ்ட ஈடாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 பொண்ணு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவள் கொடுக்கலன்னா அவள் எனக்கு அடிமையாகணும் அப்படின்னு சொன்னோன்னே இவ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து நேராக வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா. அப்போ இந்த நம்ம விக்ரமாதித்தர் கேட்குறாரு என்னம்மா விஷயம்னு. இவ ஒன்றுமே சொல்ல. ஆனால் வேதாளத்தின் மூலமாக இவர் நடந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு வேதாளத்தினுடைய உதவியால் ஒரு மரகத மாலை அதை கொடுத்து அனுப்புகிறார். இதை வந்து நீ கொடு அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் போய் அந்த ராஜா கிட்ட கொடுக்குறான். ராஜா உடனே பொற்கொள்ளரெல்லாம் கூப்பிட்டு இது எவ்வளோ ரூபா வரும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னும் போது, இதுக்கு மதிப்பே போட முடியாது, அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் இது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இந்த தனபதிக்கு பயங்கர கடுப்பாயிடுது, எப்படி இவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவளை இன்னும் மட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறா, ராஜா உங்களை நான் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன், தயவுசெய்து நீங்கள் உங்கள் எல்லா சேனைகளோடலாம் வந்து எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிடணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மறுநாள் ராஜா வந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்றாரு. இதை பார்த்தோன்னே அவங்க இந்த மாதிரி இவளால் விருந்து கொடுக்க முடியலன்னா இவ எனக்கு அடிமையாகணும் அப்படின்னு இவ சொல்கிறா. உடனே இவ ரொம்ப வருத்தப்படுறா. குணபதி எதுக்கு இவ என்னட்டையே போட்டி போட்டுட்ருக்கா, எனக்கு கொடுக்கறதுக்கு அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு படுத்திருக்கா. அப்போ இதை அறிந்த நம்ம விக்ரமாதித்தர் என்ன பண்ணுறாரு, வேதாளத்தினுடைய உதவியோட அவளுடைய வீடையே அரண்மனையாக ஆக்கி நல்லா அங்கங்கே அலங்காரம்லாம் செய்து எல்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் காலைக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறா, காலையில் எழுந்து பார்க்குறா குணபதி. பார்த்தா அவளுக்கே ஆச்சரியம், நம்ம வீடு தானா இதுன்னு. உடனே இந்த விக்ரமாதித்தர் சொல்கிறார், நீ போய் ராஜாவை வந்து சாப்பிட வர சொல்லு. ராஜா சொல்கிறார், அம்மா ஒன்றுட்ட ஏதுமா, உனக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி குணம் தான் இருக்கே ஒழிய பணம் கிடையாது, எங்கள் எல்லாருக்கும் விருந்து எப்படி உன்னால் வைக்க முடியும், இல்லை ராஜா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ராஜாவும் இங்கே வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா ஒரு பதுமை வந்து அவரை வந்து வரவேற்குது, இன்னொரு பதுமை சந்தன குங்குமம்லாம் கொடுக்குது, இன்னொரு பதுமை என்ன பண்ணுது விசிறி சாமரம் வீசுது, 4வது பதுமை அவருக்கு சாப்பாடு போடுது, 5வது பதுமை பார்த்தீங்கன்னா பணிவிடை செய்து. இவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். ஆனால் அவர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டார், என்னன்னா இந்த குணவதி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயதானவர் வந்து சாமியார் மாதிரி இருக்கார், ஆனால் இவருக்கு நிறைய மந்திர சக்தியெல்லாம் தெரியுது, அதன் மூலமாக தான் இவளுக்கு வந்து இவ்வளோ பவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரமாதித்தர் என்ன பண்ணுறாரு, குணவதி கிட்ட ஒரு 10,000 பொன் கொடுத்து நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளும் கொடுக்குறா, அவர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுறாரு. இதை கேள்விப்பட்ட அந்த தனபதி ரொம்ப கடுப்பாயிடுறா, எப்படிரா இவளை மடக்கலான்னு பார்த்தா இவ அந்த யாரோ அந்த கிழவன் ரொம்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 3வதாக சொல்கிறான், எனக்கு வந்து என்னுடைய ஆசை நாயகனான இந்த ஜோசியக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து நான் இங்கேருந்து ஒரு வீமாபுரின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பேசாமடந்தைன்னு ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை அவள் பேச வைத்து அவளை திருமணம் செய்ய வைப்பதற்கு என்னுடைய ஆளை நான் அனுப்ப போகிறேன், அவன் ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னா இந்த குணவதி தலையை வந்து மலிச்சுக்கிட்டு எனக்கு சர்வெண்ட்டாக பணிபுரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ வந்து என்ன செய்யணும், சரி அதுக்கு என்ன சொல்கிறா இவ, என்னுடைய ஆள் போகிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், அங்கே வந்து அந்த பேசாமடந்தைக்கு உள்ளே நுழையறதுக்கு முன்னாடி 1000 பொற்காசுகள் பணம் கட்டணும், அதனால் நீங்கள் அதை கொடுக்கணும், 3 மாதம் அவனுக்கு வந்து கிரேஸ் பீரியட், அதாவது அவனுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கணும், அப்படி சரி அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்பி வச்சிடுறாரு. அனுப்பினவன் இவன் நேராக போகிறான். போய் 1000 பொற்காசுகள் பணம் கொடுத்தோன்னே அவங்க வந்து அவனுக்கு விருந்து போடுறாங்க. விருந்தை சாப்பிட்டுட்டு அதாவது என்ன சொல்கிறது, முதல் கதவை தாண்டி 2வது கதவுக்கு போகிறான். 2வது கதவு போய் உள்ளே நுழைஞ்சோடனே 3 பதுமை ஒரு பதுமை அவனை பிடிச்சி உட்கார வைக்கிது, 2வது ஒரு ஸ்டூலை போடுது, 2வது பதுமை அவனை உட்கார வைக்கிது, 3வது பதுமை அவனை மொட்டை அடித்து விட்டோன்னே அவன் வந்து அவமானப்பட்டுக்கிட்டு
வெளியில் வந்துடுறான். இதை கேள்விப்பட்டுட்டு இவன் வந்து வீட்டுக்கு வந்து சொல்கிறான், ஐயோ என்னால் முடியல அப்படின்னோடனே இவ போய் சொல்கிறா, என்னுடைய பையன் என்னோட ஆள் நான் அனுப்பின ஆளால் முடியல, எங்கே அந்த குணபதியால் இதை முடிய வைக்கிறா பாருங்க, அப்படி மட்டும் அவள் செஞ்சிட்டானா அவளுக்கு நான் அடிமை அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே குணபதி சொல்கிறா, இவன்கிட்ட விக்ரமாதித்தன்ட்ட தயவு செய்து நீங்கள் எனக்காக போய் அந்த பேசாமடந்தையே பேச வைங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இவர் சொல்கிறாரு, ஏம்மா நானே வயதானவன், இதெல்லாம் எனக்கெல்லாம் தேவையே இல்லைம்மா அப்படிங்கிறாரு. இல்லை தயவு செஞ்சு போங்க, நான் வந்து அவளுக்கு தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறா. ராஜா, அவளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி நான் அனுப்புகிற ஆளுக்கும் நீங்கள் 1,00,000 பொண்ணு கொடுக்கணும், அதே மாதிரி 45 நாள் இவருக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ராஜாவும் அனுப்பி வைக்கிறாரு. இவரும் காசை வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள் வரலை 45 நாளுக்குள்ளே வரலைன்னா நான் தீ குளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. பீமாபுரி போய் உள்ளே நுழைஞ்சிட்டு நிறைய வீரர்களோட போகிறாரு. போய் அங்கே ஒரு சத்திரத்தில் தங்குறாரு. தங்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே இந்த ஊரை சுற்றிட்டு, ஏன்னா ஏற்கனவே பட்டி முன்னாடியே போயிட்டார் இல்லையா, அதனால இவர் போய் சுற்றி வர போய் பார்க்க போகிறாரு. அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டி வந்து விளையாடிட்டு இருக்காரு. உடனே பட்டியை வந்து சைகை காமிச்சு கூப்பிட்டுட்டு தன்னுடைய இந்த சத்திரத்துக்கு வந்து இப்போ அந்த காசுகள்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் இன்னும் 1 மாதத்துக்கு என்னை தேடாதீங்க, இதை செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பழைய இதுக்கே வந்துடுறாரு. வேதாளத்தினுடைய ஹெல்ப்போட பழைய ஆடை அணிகள்லாம் அணிஞ்சு ராஜா மாதிரி ஆயிடுறாரு. இப்போ பட்டிக்கிட்ட கேட்குறாரு. பட்டி என்ன சொல்கிறாரு, பொறுங்க நம்ம என்ன செய்யலாம்னு இன்றைக்கி நைட்டு யோசிக்கலான்னு சொல்லிட்டு தான் தங்கி இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இவரை வச்சுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட வந்து சாப்பாடு கொடுங்க, என்னுடைய சகோதரன் தான் இவர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடெல்லாம் போடுறாங்க. சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த காசு மூட்டையாக வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த பாட்டி கேட்குறாங்க, ஏதாவது வியாபாரம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இங்கே பேசாமடந்தேன்னு ஒரு பெண் இருக்காளாமே, அவளை மடக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, ஐயா எத்தனையோ அரசர்கள்லாம் வந்து அந்த பேசாமடந்தையை மடக்க முடியாமல் நான் இங்கேருந்து வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு போய் அவமானப்பட்டு போனாங்க, எதுக்காக அவள்கிட்ட கொண்டு காசை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் ரொம்ப மோசமான அவங்க வந்து நிறைய காசு நிறைய ஏமாற்றி சேர்த்து வச்சுட்டாங்க அம்மாவும் பொண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அவளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பட்டி கேட்குறாரு. ஓ தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தெரியுமேன்னு சொன்னோன்னே அந்த பாட்டி அந்த பேசாமடந்தையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன சொன்னாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.